வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லும் செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாளை நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லும் செயற்பாடு இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசேட போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வாக்குப்பெட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான 137 வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பெட்டிகள் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வன்னி தேர்தல் தொகுதியில் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 137 வாக்களிப்பு நிலையங்களுக்கே இவ்வாக்களிப்பு பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. 23 கட்சிகளும் 55 சுயேட்சை குழுக்களுமாக மொத்தமாக இம்முறை வன்னி தேர்தல் தொகுதியில் 432 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்குரிய 137 நிலையங்களுக்கும் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்திலிருந்து இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றது. குறித்த தேர்தலில் 1653 அரசு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதுடன் 500 போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாக்குரிமையை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். வாக்கு உங்கள் உரிமை, நவம்பர் 14ஆம் தேதி அதனை கட்டாயம் பயன்படுத்துங்கள் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் தேர்தலை நீதியாக நடத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது எனவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூட உரிய வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தினார். நாடளாவிய ரீதியில் இன்றும் நாளையும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றும் நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி அனைத்து பாடசாலைகளினதும் கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 18ஆம் தேதி மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அனைத்து பொதுமக்கள் சேவைகளும் நாளை முன்னெடுக்கப்பட மாட்டாது என ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. நாளை ஒரு நாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொதுமக்கள் சேவைகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. பொதுத் தேர்தலில் திணைக்கள உத்தியோகத்தர்கள் ஈடுபட இருப்பதால் தேசிய அடையாள அட்டை உட்பட பொதுமக்களுக்கான எவ்வித சேவைகளும் நாளை இடம்பெற மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய அடையாள அட்டை உட்பட இதர சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக நாளை திணைக்களத்திற்கு வருகை தருவதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் சில தினங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு வலி உருவாகியுள்ளதுடன் நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் சில தினங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய ஊவா, செப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் களுத்துறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வட மாகாணத்தில் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களமானது தெரிவித்திருக்கின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் எம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் 4,92,280 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் யாழ்ப்பாணம் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் எம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் யாழ்ப்பாணம் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளரும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான
அனைத்து ஏற்பாடுகளும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இம்முறை யாழ்ப்பாண மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக 4,92,280 பேர் காணப்படுகின்றார்கள். அதே வேளையிலே கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலே 1,09,007 பேர் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக காணப்படுகின்றார்கள். யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே 5,93,187 பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இம்முறை தேர்தலிலே வாக்களிக்க இருக்கின்றார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலே 511 வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்திலே 108 வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மொத்தமாக யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே 619 வாக்களிப்பு நிலையங்கள் காணப்படுகின்றன. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களை ஒன்றிணைத்ததாக 25,579 வாக்குகள் இதுவரையிலே தபால் மூல வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆளணி தொடர்பான பயிற்சிகள் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற தேர்தல் தொடர்பான கடமையாற்றுகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. 8,577 உத்தியோகத்தர்கள் இந்த பயிற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தேர்தல் கடமைகளுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உத்தியோகத்தர்கள் தங்களுடைய பெற்றுக்கொள்ளப்பட்ட பயிற்சியின் மூலம் எங்களுடைய மாவட்டத்திலே தேர்தல் செயற்பாடுகளை மிகவும் வினைத்திறனாக மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேர்தல் கடமைகளுக்காக 1,634 போலீஸ் உத்தியோகத்தர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் வாக்கெண்ணும் நிலையங்கள், வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற செயற்பாட்டு நிலையம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் தங்களுடைய கடமைகளை ஆற்ற இருக்கின்றார்கள். இதேபோல வாக்குப்பட்டி மற்றும் வாக்குச்சீட்டுகள் உட்பட ஆவணங்களை வழங்குகின்ற அந்த செயற்பாட்டிலே முழுமையாக போலீசாருடைய பாதுகாப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. வாக்களிப்பு நிலையங்களில் போலீசாருடைய பாதுகாப்பு சிறந்த முறையிலே பலப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மழை காலத்தை கருத்திலே கொண்டு மாவட்டத்தினுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் 24 மணித்தியாலமும் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த தேர்தல் கடமைகளுக்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய 50 பேருந்துகளும் தனியார் பேருந்துகள் 129 எங்களுடைய இந்த தேர்தல் கடமைகளுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றன. நெடுந்தீவு பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டி மற்றும் அதனோடு இணைந்த ஆவணங்களை நாங்கள் உலங்கு வானொலி மூலம் அனுப்பக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. நைனாதீவு, எழுவதீவு மற்றும் அனலதீவு பிரதேசங்களுக்கான கடல் வழி வாக்குப்பட்டிகளை எடுத்துச் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் தேர்தல் முடிவிட்ட பின்னர் அவை மீண்டும் அதே முறைமையை பின்பற்றி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. நெடுந்தீவு பிரதேசத்திற்கு வாக்களிக்க வேண்டிய வாக்காளர்களுக்குரிய போக்குவரத்து ஒழுங்குகள் விசேடமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே குறுகட்டுவான் இறங்கு துறையிலிருந்து காலை 8 மணி, 8:15 மணி, 11:30 மணி, பிற்பகல் 1 மணி, பிற்பகல் 2:30 மணி ஆகிய நேரங்களிலே விசேட படகு சேவை நெடுந்தீவுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேவேளை யாழ்ப்பாண நகர்ப்பகுதியிலிருந்து குறுகட்டுவான் பகுதிக்கான பஸ் போக்குவரத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நைனாதீவு, எழுவதீவு, அனலதீவு வாக்காளர்களுக்கான விசேட படகு போக்குவரத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு பிரதேச எங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக தெல்லிப்பளையைச் சேர்ந்த இடம்பெயர்ந்து பருத்தித்துறையிலே வசிக்கின்ற இடம்பெயர்ந்த மக்களை தெல்லிப்பளையிலே அவர்கள் வாக்களிப்பதற்குரிய பேருந்து ஒழுங்குகளும் எங்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் இந்த வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை வழங்குகின்ற செயற்பாடு காலை 7 மணி முதல் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வாக்குப்பட்டிகள் காலை 8:30 மணியிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. காலை 7 மணி முதல் வாக்களிப்பு ஆரம்பிக்கப்படுகின்ற போதிலும் 4 மணிக்கு வாக்களிப்பு நிலைய வரிசையிலே நிற்கின்ற வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டு வழங்கக்கூடிய ஏற்பாடு கடந்த ஜனாதிபதி தேர்தல் போன்று இம்முறையும் அதற்குரிய அறிவுறுத்தல் தேர்தல் திணைக்களத்தாலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இதுவரையிலே ஒரு வன்முறை சம்பவம் உட்பட 62 சட்ட மீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வாக்கெண்ணல் செயற்பாடுகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. தபால் மூல வாக்கெண்ணல்கள் 17 வாக்கெண்ணல் நிலையங்களிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக 48 வாக்கெண்ணல் நிலையங்களிலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே வாக்கெண்ணல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கினை அளிக்கும் பொழுது தாங்கள் விரும்பும் கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழுவுக்கு ஏதேனும் ஒரு புல்லடியை இடுவதன் மூலம் தங்களுடைய வாக்கினை செலுத்த முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட புல்லடிகளை பயன்படுத்துவதோ அல்லது புல்லடி தவிர்ந்த வேறு அடையாளங்களை பயன்படுத்துவதோ அவர்களுடைய வாக்கு நிராகரிக்கப்படுவதற்கான காரணமாக அமையும். கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழுவுக்கு தங்களுடைய வாக்கினை செலுத்துகின்ற அதே வேளை தாங்கள் விரும்பினால் அந்த கட்சியிலே சுயேட்சை குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்த முடியும். ஆக கூடுதலாக 3 பேருக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்தலாம். இலக்கங்களின் மீது புல்லடி இடுவதன் மூலம் தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்த முடியும். கட்சிகள் சுயேட்சை குழுக்களுடைய வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சி அல்லது சுயேட்சை குழுவுக்கு ஒரு ஆசனம் ஒதுக்கப்படும்.
அவ்வாறு ஒதுக்கப்பட்ட பின்னர் எஞ்சி இருக்கின்ற 5 ஆசனங்கள் ஏனைய கட்சிகள் சுயேட்சை குழுக்களிடையே பகிரப்படும். அவ்வாறு பகிரப்படும் பொழுது யாழ் தேர்தல் மாவட்டத்திலே அளிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகளில் 5 வீதத்தை விட குறைவான வாக்குகளை பெற்ற கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் நீக்கப்பட்டு ஏனைய கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே விகிதாசார ரீதியாக அந்த 5 ஆசனங்களும் கட்சிகளிடையே மற்றும் சுயேட்சை குழுக்களிடையே பங்கீடு செய்யப்படும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முல்லைத்தீவு தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு தொகுதியில் 137 வாக்கெடுப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க 86,889 பேர் தகுதி பெற்றுள்ளனர். தேர்தல் பணிகள் இடம்பெறும் இடங்களை தயார் செய்தல், டெங்கு நுளம்புகள் இருந்தால் அந்த இடங்களை சுத்தம் செய்தல், சுகாதார வசதிகள் செய்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் மற்றும் ஆவணங்கள் அனுப்பப்படும் இடங்கள் தயார் நிலையில் காணப்படுவதுடன் தேர்தல் பணிகளுக்கான வாகனங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நாளை இடம்பெற உள்ள நிலையில் 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வரும் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற உள்ளது. அரசியலமைப்பின் 70ஆம் உறுப்புரையின் பிரகாரம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவினால் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் கடமைகளுக்காக வாகனங்களை பொறுப்பேற்கும் பணி மட்டக்களப்பில் நேற்று மாலை இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதான வாக்கெண்ணும் நிலையமாக செயற்பட உள்ள மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் தேர்தல் செயற்பாடுகளுக்காக வாகனங்களை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்கும் நிகழ்வு மட்டக்களப்பில் நேற்று மாலை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மற்றும் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் ஆகியோரின் ஆலோசனைக்கு அமைய பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்களால் வாகனங்கள் பொறுப்பேற்கப்பட்டு அவற்றுக்கான அடையாளமிடல் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் பசளை மானியத்திற்கான நிதி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட கமநல அபிவிருத்தி பிரதி ஆணையாளர் ப. தேவரதன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் இதுவரை 9,064 விவசாயிகளுக்கு பசளை மானியத்திற்கான நிதி வழங்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட கமநல அபிவிருத்தி பிரதி ஆணையாளர் ப. தேவரதன் தெரிவித்துள்ளார். தற்போது பெரும்போகம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த மானிய உதவி வழங்கப்பட்டுள்ளது. 8,479.44 ஹெக்டேர் நிலப்பரப்பிற்கு 12,71,91,615 ரூபாய் நிதி பசளை மானியமாக வழங்கப்பட்டுள்ளது என மாவட்ட கமநல அபிவிருத்தி பிரதி ஆணையாளர் ப. தேவரதன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் உடுப்பட்டி மகளிர் கல்லூரியின் பரிசளிப்பு விழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் உடுப்பட்டி மகளிர் கல்லூரியின் 2024ஆம் ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா அதிபர் திருமதி சுப்பிரமணிய குருக்கள் தலைமையில் இடம்பெற்றது. விருந்தினர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு பேண்ட் இசை முழங்க விழா மண்டபம் வரை அழைத்துச் செல்லப்பட்டனர். ஆசியுரை, வரவேற்புரை, வரவேற்பு நடனம் என்பன இடம்பெற்றதைத் தொடர்ந்து அதிபரின் தலைமை உரை இடம்பெற்ற பின்னர் பல்துறை சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பிரதம விருந்தினராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பல் வைத்திய நிபுணர் திருமதி மிதுலா விமல்நாத் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் கோட்டக்கல்வி அதிகாரி அந்திராசா, முன்னாள் வலய கல்வி பணிப்பாளர் தமிழ்மாறன் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், அயல் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.